ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித்துக்கு நடந்த பெரிய ஒரு அவமானம். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷ கிரிக்கெட்ல ஒரு ஒரு செம்மையான ரெக்கார்டு ரோஹித் சர்மா வச்சிருந்தாரு. ரோஹித் சர்மாவுக்கும் டெஸ்ட்டுக்கும் செட் ஆகாது அப்படின்னு ஆரம்பத்தில் ரோஹித்தை டெஸ்ட்டில் சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா அறிமுகமானார். அறிமுகமான உடனே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 2 வருஷமா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா செம்மையான ஒரு ரெக்கார்டை கைவசம் வச்சிருந்தாரு. கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா 30 இன்னிங்ஸ்ல இரட்டை இலக்க ரன்களை ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. 2021 பிப்ரவரி மாசத்துல தொடங்கி 2023 ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டினியூஸா ஆடி அதுல இரட்டை இலக்க ரன்களை ரோஹித் சர்மா அடிச்சு வச்சிருக்காரு. அதாவது அவர் 10 ரன்னுக்கு கீழே அவுட் ஆனதே கிடையாது. கண்டினியூஸா இந்த மாதிரி ஆடி இருக்காரு. ஒரு கேம்ல கூட மிஸ் ஆனதே கிடையாது. இப்ப இதற்கு முன்னாடி சாதனையா என்ன இருந்துச்சு அப்படின்னா, இலங்கை அணியை சேர்ந்த ஜெயவர்தனே 29 இன்னிங்ஸ்ல இந்த மாதிரி இரட்டை இலக்க ரன்கள் அடிச்சு பெரிய ஒரு ரெக்கார்டை அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்தாரு. அந்த ரெக்கார்டை ரோஹித் சர்மா முறியடிச்சிட்டாரு. ஏன் டெஸ்ட் கிரிக்கெட்ல பெரிய ஜாம்பவானா பார்க்கப்படுற விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித் போன்ற பிளேயர்ஸ் கூட இந்த ரெக்கார்டை பண்ணல. ஆனா ரோஹித் சர்மா இந்த ரெக்கார்டை தன்னுடைய கைவசம் வச்சிருந்தாரு. இந்த ரெக்கார்டு இப்ப இந்த சவுத் ஆப்பிரிக்க தொடர்லையும் அப்படியே கண்டினியூ ஆகும். ரோஹித் அடிச்சு நொறுக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்துல தான் பெரிய ஒரு அதிர்ச்சியா ரோஹித் சர்மா கொடுத்தாரு. வெறும் 5 ரன்னுக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆயிருக்காரு. இதனால ஜெயவர்தனை ரெக்கார்டும் முறியடிச்சாச்சு. ரோஹித் சர்மா தான் தொடர்ந்து நம்பர் 1 பிளேஸ்ல இருக்காரு. பட் இருந்தாலும் இன்னொரு 5 கேம்லயே 10 இன்னிங்ஸ்லயே இந்த மாதிரி இரட்டை இலக்க ரன்களை சேர்த்திருந்தாருன்னா ரோஹித்தோட இந்த ரெக்கார்டை முறியடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை ரோஹித் சர்மா மிஸ் பண்ணியிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் தொடர்ந்து இந்திய வீரர்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. நன்றி.